தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இப்போ யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸில் இருந்துட்டு நம்ம ஒரு யூனிட்டாக பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. இப்போ 4th யூனிட்டில் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிற இந்த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்ற டாபிக் தான் இந்த யூனிட்டோடைய லாஸ்ட் டாப்பிக்காக இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா என்ன, அதுக்கான ஃபார்முலாஸ் என்ன, ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி நம்ம அட்டன் பண்ணணுன்றதோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, இது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ்னு சொல்லும்போது நமக்கு 2 டைப்ஸாக வரும். சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும், கொசைனுக்கு தனியாக நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சரிங்களா? ஃபோரியர் ஃபங்க்ஷன் அப்படின்னாலே நமக்கு சைனும் காசும் இருக்கும் இல்லைங்களா. சைன் ஃபங்க்ஷனும் தனியாக இருக்கும், காஸ் ஃபங்க்ஷன் தனியாக இருக்கும். அது ஒரு ஆஃப் ரேஞ்சாக இருக்கும்போது அதெல்லாம் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அப்படி இருக்குது அப்படின்னா தனித்தனியாக நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஸோ நம்ம ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் சைனுக்கான ட்ரான்ஸ்ஃபார்ம், கொசைனுக்கான ட்ரான்ஸ்ஃபார்ம், அதுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அது ரிலேட்டடான சம் ப்ராப்ளம்ஸ், இது எல்லாமே தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட டெஸ்ட் பேட்ச் தாங்க. நம்மளோட டெஸ்ட் பேட்ச்சில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெஸ்ட் பேட்ச்சில் இப்போ நியூ ஆஃபர் ஒன்று போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, வீக்லி 3 டெஸ்ட் இருந்துச்சு இல்லைங்களா. இதுக்கப்புறமா நம்ம வரப்போகிற டெஸ்ட் எல்லாமே டெய்லி டெஸ்ட்டாக இருக்க போகுது. உங்களுக்கு டெய்லி ஒரு டெஸ்ட் இருக்க போகுது. சப்போஸ் உங்களுக்கு யூனிட் டெஸ்ட் வைப்போம் இல்லைங்களா, அந்த டைமில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதுக்கு மட்டும் நம்ம 1 டே கேப் எடுத்துப்போம். ஏன்னா யூனிட் ஃபுல்லாக நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஸோ 1 டே கேப் விட்டு நம்ம யூனிட் டெஸ்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் சண்டே வந்துட்டு எப்போயுமே சண்டேன்றது ஃப்ரீ தான். அதர்வைஸ் நம்ம மற்ற எல்லா நாட்களுமே உங்களுக்கு டெஸ்ட் வந்துட்டு நான் அலாட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. சீக்கிரமாகவே ஜாயின் பண்ணி உங்களோட ப்ராக்டிஸஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்முக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னாலே நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எக்ஸில் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ எஃப் ஆஃப் டீயில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கு நான் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணேன். இது நம்ம லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கு இல்லையா, நான் அதை வச்சு சொல்கிறேன். லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எஃப்ன்ற ஒரு புது ஃபங்க்ஷன் கிடைக்கும். இது ஸ்மால் எஃப், இது கேபிட்டல் எஃப். இங்கே எனக்கு எஸ்ன்ற எலமெண்ட் மட்டும்தான் இருக்கும். இங்கே டீன்ற எலமெண்ட் வச்சு எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அந்த டீன்ற எலமெண்ட் இருந்த ஃபங்க்ஷன்னா எஸ்ஸுங்கிற எலமெண்ட் மட்டும் இருக்க ஒரு ஃபங்க்ஷனாக நான் அதை சேஞ்ச் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி அது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா, அதுதான் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்னு சொல்கிறோம். சேம் அதே கான்செப்ட் தான் இங்கேயும். எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது. சரிங்களா? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறேன். ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு எஸ் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஃபோரியர் ஃபங்க்ஷன் எனக்கு கிடைக்கும். ஓகேவா? இதுதான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. எக்ஸுன்ற டேர்ம் எனக்கு எஸ்ன்ற டேர்மாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு. சரிங்களா? இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/√2π. 2π இந்த ரூட்டுன்றது ரெண்டுத்துக்குமே காமன் தான். √2π இன்டெக்ரல் ஓவர் -∞ +∞ வரைக்கும் இருக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ் e⁻ISx dx. நம்ம இங்கே எக்ஸை பொறுத்து தான் இன்டெகிரேட் பண்ணுவோம். எக்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணால் தான் நமக்கு எக்ஸுன்ற டேர்மில் எலிமினேட் ஆகி எஸ்ன்ற டேர்ம்ஸ் மட்டும் ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். அதனால எக்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணுறோம். இதுவே நம்ம இன்வெர்ஸ் ஃபார்ம் எழுதுகிறோம், அதாவது ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்முடைய இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுவோம், எஸ்ன்ற ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்க போகுது. அதனால் எக்ஸுன்ற ஃபங்க்ஷனை அதை கன்வெர்ட் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸுன்றது எப்படி கிடைக்கும், சேம் அதே ஃபார்முலா தான், அதே கோஎஃபிஷியன்ட் தான், அதே லிமிட்ஸ் தான். இங்கே நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்னு போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம எஃப் ஆஃப் எக்ஸை தான் எஃப் ஆஃப் எஸ்ஸுக்கு சேஞ்ச் பண்ண போகிறேன். இங்கே வந்து நான் இந்த ஃபங்க்ஷனை எஃப் ஆஃப் எக்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். அதாவது இந்த ஃபுல் டேர்ம்ஸையும் நான் எக்ஸுன்ற டேர்முக்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றதை ரைட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இங்கே +ISx இருக்கும், இங்கே நமக்கு -ISxன்றது இருக்கும். அங்கே நம்ம எக்ஸை எஸ்ஸாக மாற்றுறதுனால எக்ஸால் இன்டெகிரேட் பண்ணோம். அப்போ தான் எக்ஸுக்கு எலிமினேட் ஆகி எஸ் மட்டும் கிடைக்கும். பட் இங்கே நமக்கு எஸ்ன்ற டேர்ம்ஸ் தான் இருக்க போகுது. அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸுன்ற டேர்முக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம், ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். அதனால நான் எஸ்ஸால் வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கிறேன். டிஎஸ்ஸால் இன்டெகிரேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எஸ் எல்லாமே எலிமினேட் ஆகி எக்ஸ் மட்டும் எனக்கு கடைசியில் கிடைச்சிரும். ஓகேங்களா? இது ரெண்டும் தான் நமக்கான ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் நம்மளோட ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. அண்ட்
ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 5 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது 5மே நமக்கு பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் தான். நம்ம லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸில் படிச்சிருப்போம் இல்லையா, அதே கான்செப்ட் தான், அதே ஃபார்முலாஸ் தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணிக்க போகிறோம் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு. பாருங்கள். ஓகே, எஃப் ஆஃப் ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஜி ஆஃப் எக்ஸ், இது பார்த்திங்க அப்படின்னா லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்குது இல்லைங்களா, அதுதான் லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி. அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், 2 ஃபங்க்ஷன் எடுத்துக்குவோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ்னால் 2 ஃபங்க்ஷன் எடுத்துக்குவோம். எஃப் ஆஃப் எக்ஸை ஒரு கான்ஸ்டண்ட்டால் மல்டிப்ளை பண்ணிக்குவேன், ஜி ஆஃப் எக்ஸை ஒரு கான்ஸ்டண்ட்டால் மல்டிப்ளை பண்ணிப்பேன். ரெண்டுத்தையுமே நான் ஆட் பண்ணணும், இல்லைன்னா சப்ராக்ட் பண்ணணும். பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், ஏன்ற கான்ஸ்டன்ட்டும் அப்படியே இருக்குமா. எஃப் ஆஃப் எக்ஸுக்கு தனியாக ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்குவேன், ஜி ஆஃப் எக்ஸுக்கு தனியாக நான் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்குவேன். ஓகேங்களா. இது லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி வந்து இது 3த்துக்குமே, அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் சைனுக்கு கொசைனுக்கு 3த்துக்குமே லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டின்றது சேம் தான். 3த்துக்குமே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸிஸ்ட் ஆகும். செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் ஏஎக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸுன்றது தான் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனில் இப்போ எனக்கு ஏன்ற ஒரு டேர்ம் எனக்கு மல்டிப்ளை ஆகி வந்திருக்கு. அப்படி வந்துச்சுன்னா அப்போ 1/a எஃப் ஆஃப் எஸ் பை ஏன்னு நம்ம அதை ரைட் பண்ணிக்கலாம். இதுவும் நம்ம லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸில் பார்த்தது தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், f of x minus a equal to e power ias into f of s. ஓகேவா. இதோட ஃபஸ்ட் நான் இது சொல்லிடுறேன். இது சொன்னோம் அப்படின்னா தான் அது உங்களுக்கு அது புரியும். ஓகேவா. ஃபஸ்ட்டு இது சொல்லிடுறேன். f of e power ias into f of x. f of xன்ற ஒரு ஃபங்க்ஷன் கூட எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம் எனக்கு மல்டிப்ளை ஆகி வந்திருக்கு. நம்ம அங்கேயே பார்த்துருக்கோம் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனில். e power at into எஃப் ஆஃப் டின்னு இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்வோம், இங்கே ப்ளஸ் ஏ இருந்துச்சுன்னா இங்கே மைனஸ் போடுவோம், எஸ் மைனஸ் ஏன்னு போடுவோம். இல்லை இங்கே வந்து எனக்கு மைனஸ் ஏ இருக்குது அப்படின்னா எஸ் ப்ளஸ் ஏன்னு போடுவோம். கரெக்டாக. இங்கே அதுக்கு அப்படியே சேஞ்ச் ஆகி அப்படியே உல்ட்டாவாக வரும். இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கேயும் மைனஸ். ஓகேவா. இப்போ இங்கே எனக்கு இ பவரில் ஐஏ எக்ஸ்ப்ரெஸில் இருக்குது. ஸோ நான் இங்கேயும் ப்ளஸ் தான் போட போகிறேன், எஃப் ஆஃப் எஸ் ப்ளஸ் ஏன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா. இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதோடைய இன்வர்ஸ் ஃபார்ம் தான் இது. சரிங்களா. இது வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். இந்த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனோட இன்வர்ஸ் ஃபார்மட் தான் இது. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே பாசிட்டிவில் இருக்குது அப்படின்னா இங்கே எனக்கு நெகட்டிவ் ஆகும். பிகாஸ் திஸ் இஸ் இன்வர்ஸ் ஃபார்ம். சரிங்களா. அப்போ இ பவர் ஐஏஎஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எஸ், அது என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ. புரியுதுங்களா. ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் சொல்லும்போது பாசிட்டிவ்னா பாசிட்டிவே வந்துச்சு. பட் ஒரு இன்வர்ஸ் ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்போ பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னா இங்கே நெகட்டிவ் வரும், இல்லை இங்கே நெகட்டிவ் இருந்துச்சுன்னா இங்கே பாசிட்டிவ் வரும். ஓகேவா. தென் அடுத்த லாஸ்ட் ஃபைனல் ஒன்று என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஏஎக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் கூட எனக்கு காஸ்ன்ற டேர்ம் மல்டிப்ளை ஆகி வந்துச்சு அப்படின்னா ஃபார்முலா இது தான், 1/2 எஃப் ஆஃப் எஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் எஃப் ஆஃப் எஸ் மைனஸ் ஏ. இப்போ எனக்கு காஸ் மல்டிப்ளை ஆகி வந்ததுனால இந்த ஃபார்முலா. சப்போஸ் எனக்கு சைன் மல்டிப்ளை ஆகி வருது அப்படின்னா எனக்கு அப்போ ஃபார்முலாஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சேம் அதே 1/2 தான் எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் எஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எஸ். இங்கே ஏ ப்ளஸ் எஸ் எஸ் ப்ளஸ் ஏ ரெண்டுமே ஈக்குவல் தான் நமக்கு. பட் இந்த இடத்துல வரும்போது சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா, அதனால நான் இங்கேயுமே ஏ ப்ளஸ் எஸ்ன்றதே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போது காசு வந்துச்சுன்னா எஸ் ப்ளஸ் ஏ எஸ் மைனஸ் ஏன்னு சொல்லுவோம். சைன் வரும்போது ஏ ப்ளஸ் எஸ் ஏ மைனஸ் எஸ். இதுதான் வந்துட்டு ஃபார்முலாஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு உங்களுக்கு டெஃபினிஷன்ஸ்லாம் தேவை கிடையாது. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு ஒரு ஃபார்முலாவாக நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம். இப்போ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொன்னோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்முக்கும் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது, அதுக்கான இன்வர்ஸ் ஃபார்ம் இருக்கும், அதோடக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்மை சொல்லிடுறேன். எஃப்சி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு ரைட் பண்ணுவோம். ஃபோரியர் கொசைன், இந்த சி மீன்ஸ் கொசைன், ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். அப்போது அங்கே நம்ம 1/√2πன்னு சொன்னோம் இல்லையா, இங்கே என்ன ஆகும் அப்படின்னா √2/πன்னு கிடைக்கும். இந்த ரூட் வந்து 2π ரெண்டுத்துக்குமே சேர்த்து தான் அந்த ரூட் போடுவோம். ஓகேவா. இன்டெக்ரல் லிமிட்ஸ் பாருங்கள், அங்கே நமக்கு ஃபுல் ரேஞ்சு, ஏன்னா சைனும் இருக்கும் கொசைனும் இருக்கும், தட் ஃபுல் ரேஞ்சு. அங்கே நம்ம -∞ +∞ சொல்லியிருப்போம். இங்கே கொசைனுக்கும் சரி சைனுக்கும் சரி இது ஆஃப் ரேஞ்சு தானே, அதனால் நம்ம 0லேருந்து ∞ சொல்லுவோம். ஸோ இங்கே 0 to ∞ தான் லிமிட்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு காஸ் எஸ்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேவா. எஃப் ஆஃப் எக்ஸ் காஸ் எஸ்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறேன், எதுக்காக டிஎக்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறேன், நான் எக்ஸால் இன்டகிரேட் பண்ணும்போது எனக்கு எக்ஸ் எல்லாமே எலிமினேட் ஆகிட்டு எஸ் டேர்ம்ஸ் மட்டும் கிடைக்கும். ஃபைனலாக கிடைக்கிற ஃபங்க்ஷன் ஃபோரியர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், எனக்கு எஸ் மட்டும் இருக்கும். ஓகேவா. இப்போதுக்கு இன்வெர்ஸ் ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சேம் லாஸ்ட்
இது ஸ்டேட்மெண்ட் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் இன்வெர்ஸ் ஃபார்முக்கு என்ன பண்ணுறேன், எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் தான் வேணும் அப்போது சேம் அதே கோஎஃபிஷியன்ட் தான், அதே லிமிட் தான். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது, பட் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸு சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸை தான் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல நான் இந்த டேர்ம் தான் எடுத்து ரைட் பண்ணிக்கிறேன். தென் காஸ் எஸ் அப்படியே தான் இருக்கும். இங்கேனா எஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணி எக்ஸு கொண்டுட்டு வரணும், அதுக்காக நான் எஸ்ஸால் இன்டகிரேட் பண்ணிக்கிறேன். ஃபைனா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் இதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். ஓகே, இதிலே நான் சொன்ன மாதிரி லீனியரிட்டி ப்ராப்பர்ட்டின்றது எக்ஸிஸ்ட் ஆகும். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸு ஜி ஆஃப் எக்ஸ்ன்ற 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்க போது எஃப் ஆஃப் எக்ஸை நான் ஒரு கான்ஸ்டண்ட்டால் மல்டிப்ளை பண்ணுறேன், ஜி ஆஃப் எக்ஸை ஒரு கான்ஸ்டண்ட்டால் மல்டிப்ளை பண்ணுறேன். ரெண்டையுமே நான் ஆட் ஆர் சப்ராக்ஷன் பண்ணும்போது எதனா செப்பரேட்டர் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? செகண்ட் ஒன்றும் நம்ம லாஸ்ட்டு சொன்னது தான். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் கூட ஒரு டேர்ம் எனக்கு மல்டிப்ளை ஆகி வந்திருக்கு. அப்படி வந்துச்சுன்னா அந்த டேர்மை நான் எப்படி ரைட் பண்ணலைன்னா 1/a எஃப்சிஎஃப் எஸ்/n ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நமக்கு டிஃப்ரென்சியேஷனுக்கான ஒரு ஃபார்முலா வரப்போகுது. நம்ம லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸில் கூட டிஃப்ரென்சியேஷனுக்கு பார்த்துருப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். இங்கே ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு. அப்போ என்ன ஃபார்முலா சேஞ்ச் ஆகுது பாருங்கள், -√2/π எஃப் ஆஃப் 0, ஓகேவா, ப்ளஸ் எஃப்எஸ் ஆஃப் எஸ். இதுதான் நமக்கு ஒரு கொசைன் ஃபோரியர் கொசைன் ஃபங்க்ஷன் கொடுத்து அதுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நமக்கான ஃபார்முலா வந்துட்டு இதுதான். சரிங்களா? இப்போ சைனுக்குன்னு சொல்லும்போது நமக்கு இது சேஞ்ச் ஆகும். இப்போ எஃப் ஆஃப் 0ன்னு சொல்லியிருக்கேன், அப்போ சைன் 0வோட வேல்யூ 1 தானே, ஸோ எனக்கு இந்த டேர்ம் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. ஆனால் காஸ் 0வோட வேல்யூ 1, ஸோ இந்த டேர்ம் எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ சைனுக்கு வரும்போது சைன் 0வோட வேல்யூ நமக்கு 0 தானே வரும். ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே எனக்கு அந்த இடத்துல வராது, எனக்கு எஃப்எஸ் ஆஃப் எஸ் மட்டும்தான் வரும். அப்போது எனக்கு மைனஸில் வரும், நெகட்டிவாக வரும். ஓகேவா? உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வரும்போது நான் சொல்கிறேன். தென் எஃப் ஆஃப் எக்ஸ் கூட எனக்கு ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகேவா? எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வருது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா d/ds எஃப்எஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இதில் எஃப்எஸ்ன்றது என்ன அப்படின்னா சைன் சீரீஸ் இருக்குது இல்லைங்களா, சைனுக்கான ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம். எஃப்எஸ்ன்றது ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம். இங்கே இருக்கக்கூடிய எஃப்எஸ்ஸும் நமக்கு ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான். சரிங்களா? எஃப்சின்னு போட்டோன்னா ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம், எஃப்எஸ்ன்னு போட்டோம் அப்படின்னா ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம். அதெல்லாம் நீங்கள் கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஜஸ்ட் நீங்கள் ஸ்டேட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், இதுலேருந்து ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு 1 மார்க்கில் அந்த ஃபார்முலாவை அப்படி கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபார்முலாவாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். தென் எஃப்சிஎஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஏஎக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் கூட எனக்கு காஸ் ஏஎக்ஸ் மல்டிப்ளை ஆகி வந்துச்சு அப்படின்னா ஃபார்முலா என்ன சொன்னேன், 1/2 எஃப் ஆஃப் எஸ் ப்ளஸ் ஏ எஸ் மைனஸ் ஏ. இங்கே எனக்கு காஸ் தானே வந்திருக்கு, ஸோ எனக்கு இது கொசைன் சீரீஸ். தென் எஃப் ஆஃப் எக்ஸ் கூட எனக்கு சைன் ஏஎக்ஸ் மல்டிப்ளை ஆகி வந்திருக்கு. சைன் வந்துச்சுன்னா என்ன சொன்னேன், ஏ ப்ளஸ் எஸ் ஏ மைனஸ் எஸ்ன்னு சொன்னேன். இங்கே எனக்கு சைன் தானே, ஸோ என்ன பண்ணணும், ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். ஓகேங்களா? தென் நம்மளுடைய கான்வல்யூஷன் தியரம் இருக்கு இல்லையா, கான்வல்யூஷன் தியரம்னா என்ன, 2 ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துகிட்டு நான் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அப்போ நான் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மை ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டுங்களா? அதுதான் வந்துட்டு கான்வல்யூஷன் தியரம். இது நமக்கு சைனுக்கும் எக்ஸிஸ்ட் ஆகும், கொசைனுக்குமே எக்ஸிஸ்ட் ஆகும். சரிங்களா? இவ்வளோ தான். இது மட்டும்தான் நமக்கு கொசைன் சீரீஸில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஜஸ்ட் ஒரு தியரியாக தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஃபார்முலாஸாக தெரிஞ்சுக்கோங்க. இதுலேருந்து ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். ஓகே, தென் ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்துடலாம். ஓகே ஃபைன். ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு ஃபார்முலா பாருங்கள், கொசைனுக்கு பார்த்தோம் இல்லைங்களா, அதே ட்ரான்ஸ்ஃபார்முக்கான அதே ஃபார்முலா தான். அங்கே காசு போட்டோம், இங்கே சைன் போட போகிறோம். ஓகே, சேம் அதே தான் மற்ற எல்லாமே. √2/π இன்டெக்ரல் ஓவர் 0லேருந்து இன்ஃபினிட்டி, பிகாஸ் இது ஆஃப் ரேஞ்சு, ஸோ நமக்கு 0லேருந்து இன்ஃபினிட்டி தான் வரும். எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு சைன் எஸ்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். நம்ம எக்ஸ் எல்லாம் கன்வெர்ட் பண்ணி எஸ்ஸுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம், அதனால நான் எக்ஸால் இன்டெகிரேட் பண்ணிக்கிறேன். எஃப்எஸ் ஆஃப் எஸ். இதோட இன்வெர்ஸ் ஃபார்ம் ரைட் பண்ணணும். அப்போ எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் தான் வேணும். அப்போ எஃப்எஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸை நான் என்ன பண்ண போகிறேன், இன்டெகிரேட் பண்ண போகிறேன். கரெக்டாக? அப்போ இன்டெக்ரலுக்குள்ளே எஃப்எஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் சைன் எஸ்எக்ஸ் இன்ட்டு டிஎஸ், பிகாஸ் நான் எஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணி எக்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும், அதனால் நான் எஸ்ஸால் இன்டெகிரேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ இதுக்கும் நமக்கு சைனுக்கு பார்த்தா அதே ப்ராப்பர்ட்டிஸ் தான், கொசைனுக்கு பார்த்தா அதே ப்ராப்பர்ட்டிஸ் தான் வரப்போகுது. பாருங்கள், இந்த லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி இது நம்ம சொல்லணுன்ற அவசியம் இல்லை. லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டின்றது எக்ஸிஸ்ட் ஆகும் கண்டிப்பாக, இது 3த்துக்குமே. தென்
எஃப் ஆஃப் ஏஎக்ஸ் எக்ஸ் கூட ஒரு டேர்ம் மல்டிப்ளை ஆகிருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம், அந்த டேர்ம் டிவைடில் போடுவோம். எஃப்எஸ் ஆஃப் டேர்ம்ஸ்குள்ளேயே நம்ம அதை டிவிஷன் கொண்டு வருவோம். எஃப்எஸ் ஆஃப் எஸ் பை ஏ. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்சியேஷன். டிஃப்ரென்சியேஷனுக்கு நான் அங்கே என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா மைனஸ் 2/π எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எஃப்எஸ் ஆஃப் எஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா. பட் இந்த இடத்துல நமக்கு சைனுக்கு வரும்போது சைனில் எஃப் ஆஃப் 0 வேல்யூ 0ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஃபுல் டேர்ம் நமக்கு வராது. ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த எஸ்சி இங்கே நமக்கு எஃப்எஸ்ன்னு சொல்லியிருப்போம். கொசைனுக்கு சொல்லும்போது சைனோட டேர்ம்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். அப்போ இங்கே சைனுக்கு வரும்போது கொசைனோட டேர்ம்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். கொசைன் வருது அப்படின்னாலே டிஃப்ரென்ஷியேஷனில் என்ன வரும், நெகட்டிவ் தான் வரும். சைன் வந்துச்சு அப்படின்னா டிஃப்ரென்சியேஷனில் என்ன வரும், பாசிட்டிவ் தான் வரும். ஸோ இந்த சைனையும் நீங்கள் மெமரி வச்சுக்கோங்க. தென் ஒரு எக்ஸ் டேர்ம்ஸ் கூட நான் மல்டிப்ளை பண்ணுறேன். சேம் அதே தான் இங்கே எனக்கு கொசைன் சீரீஸ்க்கு வரப்போகுது. ஸோ கொசைன் சீரீஸ் வருது அப்படின்னா நமக்கு டிஃப்ரென்சியேஷனுக்கு மைனஸ் போடுவோம். அந்த கொசைனுக்கு பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல எஃப்எஸ்ன்னு வந்திருக்கும். அப்போது சைன் சீரீஸ் வந்துச்சு அப்படின்னா டிஃப்ரென்சியேஷனுக்கு பாசிட்டிவ்னு போட்டிருப்போம். சரிங்களா. சைன் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றதை பார்த்துக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். தென் எஃப் ஆஃப் எக்ஸ் கூட காஸ் ஏஎக்ஸ் மல்டிப்ளை ஆகிருக்கு. காஸ் மல்டிப்ளை ஆகுது அப்படின்னா எஸ் ப்ளஸ் ஏ எஸ் மைனஸ் ஏன்னு சொல்லுவோம். சைன் மல்டிப்ளை ஆகுது அப்படின்னா எஸ் மைனஸ் ஏ எஸ் ப்ளஸ் ஏன்னு சொல்கிறோம். இந்த இடத்துல பாருங்கள், லாஸ்ட் சொல்லும்போது இதில் ஒரு விஷயம் மட்டும் நம்ம வச்சுக்கோங்க. இங்கே காஸ் வருது அப்படின்னா இங்கே இருக்கிற எஸ் தான் இங்கேயும் இருக்கும். சரியா. இப்போ சைன் வருது அப்படின்னா இங்கே எஸ் இருந்தால் இங்கே சி இருக்கும், இங்கே சி இருந்தால் அங்கே எஸ் இருக்கும். சரியா. காசு வந்துச்சுன்னா இங்கே என்ன இருக்கும் அதே தான் அங்கேயும் இருக்கும். சைன் வந்துச்சுன்னா இங்கே என்ன இருக்கும் அதுக்கு ஆப்போசிட் டேர்ம்ஸ் அங்கே இருக்கும். ஓகேவா. ஓகே ஃபைன். இப்போ எனக்கு கொசைன் சீரீஸ் வருது. ஸோ நான் எஸ் மைனஸ் ஏ மைனஸ் எஃப் ஆஃப் எஸ் ப்ளஸ் ஏன்றதை ரைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா. தென் நம்மளோட கான்வல்யூஷன் தியரம் ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் மல்டிப்ளிகேஷன்ஸில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணி நான் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு அது ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா. இந்த ப்ராப்பர்ட்டிஸையுமே நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேருந்து ப்ராப்ளம்ஸ் கேட்குறது ரேர் தான். ஓகேவா. இது ஒரு ஃபார்முலாஸாக டைரக்ட் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். பட் இதுலேருந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்குறது கொஞ்சம் ரேர் தான். ஓகேவா. ஓகே ஃபைன். இப்போ நம்ம ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராப்ளமும் சைன் ஆர் கொசைன் சீரிஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். ஓகே find the Fourier transform of f of x equal to 0 for x less than a, 1 for x less than x, a less than x less than b, 0 for x greater than b. அப்போ நம்மளுக்கு ஃபோரியர் ஃபங்க்ஷன் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ரியல் ஆக்சிஸ் எடுத்துக்குவோம். மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் ஒரு ரியல் ஆக்சிஸ் இருக்கும் நமக்கு. இப்போ நமக்கு இதில் எக்ஸ்ன்ற டேர்ம்ஸ் நமக்கு 3 இன்டர்வலாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஏபின்னு நான் ஒரு 2 டேர்ம்ஸ் வந்துட்டு நானே சூஸ் பண்ணிக்கிறேன். ஏயை விட பி பெருசு. ஸோ நான் ஏபின்றது இந்த பிளேஸ்மெண்ட்டில் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், எக்ஸ் லெஸ் தென் ஏ. அப்போ ஏயை விட சின்னது அப்படின்னா இந்த டேர்ம்ஸ். இது ஃபுல்லாக எனக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா இதுக்குள்ளே எனக்கான ஃபங்க்ஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வேல்யூ எனக்கு 0. ஏக்கும் பிக்கும் சென்டரில். அப்போ இந்த இடத்துல எனக்கு வந்துச்சு அப்படின்னா 1 எக்ஸ் கிரேட்டர் தென் பி. அப்போ பியை விட கிரேட்டர் தென்னாக்க எனக்கு இந்த சைடு போகும். ஸோ இந்த டேர்ம்ஸில் எனக்கு ஃபங்க்ஷனோட வேல்யூ 0ன்னு இருக்குது. சரிங்களா. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனுக்கான ஃபார்முலா ரைட் பண்ணிக்கலாமா. ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/√2π integral over minus infinity to plus infinity f of x e power isx into dx. ஓகேவா. 1/√2π இருக்கட்டும். இன்டெக்ரல் 0 to மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்துருக்கோங்க. இப்போ நமக்கு இன்ஃபினிட்டி அந்த இன்டர்வல் வந்துட்டு நமக்கு 3 இன்டர்வல்ஸாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதை ஸ்ப்ளிட் பண்ணி ரைட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக. அப்போ நம்ம 3 இன்டர்வல்ஸ்க்கும் தனித்தனியாக ரைட் பண்ணிக்கலாம் இல்லையா. ஃபஸ்ட் இன்டர்வல் என்ன, மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ஏ வரைக்கும். மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ஏ வரைக்கும். அந்த இன்டர்வல்குள்ளே எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸ் லெஸ் தென் ஏக்கு 0. அப்போ இந்த ஃபுல் டேர்ம்ஸுமே எனக்கு என்ன ஆகிடும், 0ன்னு ஆகிடும். e பவர் isx into dx ஜஸ்ட் நான் ரைட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் இன்டெக்ரல் ஓவர் ஏலேருந்து பி வரைக்கும். ஏலேருந்து பி வரைக்கும் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 1 into e பவர் isx into dx ப்ளஸ் இன்டெக்ரல் ஓவர் பிலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் நமக்கு
எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நமக்கு 0 e பவர் is6 இன்ட்டு டிஎக்ஸ்னு இருக்கும். ஸோ அந்த ரெண்டு டேர்ம்ஸுமே வந்து என்ன ஆகிடும், ஃபுல்லாகவே எனக்கு 0 ஆகிடும். அப்போ ரிமைனிங் எனக்கு என்ன கிடைக்கும், இன்டெக்ரல் a to b e பவர் is6 இன்ட்டு டிஎக்ஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ e பவர் isx நம்ம இன்டெகிரேட் பண்ணிக்கலாமா? நமக்கு தெரியும் e பவர் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா e பவர் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். e பவர் 2x இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா e பவர் 2x பை 2ன்னு கிடைக்கும். கரெக்டாக? இப்போ நான் எக்ஸை பொறுத்து தான் இன்டெகிரேட் பண்ணுறேன். அப்போ எக்ஸை பொறுத்துனா is ரெண்டுமே எனக்கு இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் தான். ஸோ e பவர் isx பை isன்னு கிடைக்கும். கரெக்டாக? லிமிட்ஸ் என்ன, ஏலேருந்து பி தான் லிமிட்ஸ். லிமிட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாமா? லிமிட்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா e பவர் isb பை is மைனஸ் e பவர் isa பை is. ரெண்டுத்துலேயுமே டினாமினேட்டர்ன்றது சேமாக இருக்குதுங்களா? ஸோ அந்த டினாமினேட்டர் என்ன பண்ணிக்கலாம், சேமாக ரைட் பண்ணிக்கலாம். அப்படின்னா நியூமரேட்டர்ஸில் இருக்கிறத நம்ம ஆட் ஆர் சப்ட்ராக்ஷன் பண்ணிக்கலாம். அப்போது e பவர் isb மைனஸ் e பவர் isa டிவைடட் பை √2 பை இன்ட்டு is. இதுதான் நம்மளுக்கு ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஃபங்க்ஷன் தான் என்ன, எஃப் ஆஃப் எஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ன்ற டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்கும், நமக்கு எக்ஸ்ன்ற டேர்ம் எதுவுமே இருக்காது. ஏன்னா எக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எஸ்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணியிருப்போம். ஓகேவா? இதுதான் நமக்கான ஃபைனல் சொல்யூஷன். சரிங்களா? இப்போ எனக்கு இன்டர்வல்ஸ் 3 இன்டர்வல்ஸ் கொடுத்ததுனால நம்ம இந்த 3 டைப்ஸாக கண்டுபிடிச்சிருக்கோம். சப்போஸ் நமக்கு 3 இன்டர்வல்ஸ் கொடுக்காம 2 இன்டர்வல்ஸ் கொடுக்கலாம், இல்லை 4 இன்டர்வல்ஸ் கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாங்க அப்படின்னாலுமே இதுதான் ஃபார்மட் நமக்கு. சரிங்களா? ஃபைண்ட் த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா இந்த ஃபார்முலா மட்டும் மெமரி வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியாக அந்த ப்ராப்ளம் நீங்கள் அட்டென்ட் பண்ணிடுவீங்க. சரிங்களா? இப்போது ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்முக்கான ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். இப்போ அதே மாதிரி ஃபைண்ட் த ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e பவர் மைனஸ் ax ஃபார் a greater than 0 and deduce that integral over 0 to infinity cos sx by a square plus s square into dx equal to pi by 2a into e power minus ax. ஓகே ஃபைன். இப்போ நீங்கள் யூஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கேட்க போகிற கொஷின்ஸ் எல்லாமே என்ன டைப்பு, எம்சிக்யூ டைப்பில் தான் கேட்பாங்க. கரெக்டாக? அப்போது எம்சிக்யூ டைப்பில் கேட்குறாங்கன்னா இதோட உங்களுக்கு கொஸ்டின் ஸ்டாப் ஆகிடும். ஃபைண்ட் த ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e பவர் மைனஸ் axன்னு கேட்பாங்க. அப்போ திஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இதுதான் நமக்கான ஃபங்க்ஷன். இதை நான் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் எனக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுவேன். இல்லை இதை மட்டும் கேட்காம நமக்கு இதுவும் கூட கேட்கலாம். எம்சிக்யூ டைப்புக்குமே நமக்கு இதையும் கேட்டு ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் அப்படின்னு கேட்கலாம். அப்போ நம்ம இந்த டேர்ம் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இல்லை நீங்கள் வந்து யூஜி படிச்சுட்ருக்கீங்க, பிஎஸ்சி படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா இதை ஒரு ப்ரூஃபாக கேட்கலாம் உங்கள்கிட்ட. இந்த ப்ரூஃப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு 5 மார்க்காவோ 10 மார்க்காவோ கேட்பாங்க. ஓகேவா? இப்போ இந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி அட்டென்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் தானே. ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்முக்கான ஃபார்முலா ஃபஸ்ட் ரைட் பண்ணிக்கலாமா? FCF f of x equal to root of 2 by pi integral 0லேருந்து infinity வரைக்கும் லிமிட்ஸ் இருக்கும் f of x into cos x sx into dx. கரெக்டாக? இங்கே என்னோட f of xன்றது என்ன, e பவர் மைனஸ் ax தான் என்னோட f of x. கரெக்டாக? அப்போ இந்த இடத்துல எனக்கு f of xக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம், e பவர் மைனஸ் ax எழுதிக்கலாம், cos sx into dxன்னு எழுதிக்கலாம். கரெக்டாக? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டேர்ம் வந்து இன்டெகிரேட் பண்ண போகிறேன். ஓகேவா? இ பவர் டேர்ம்ஸ் இருக்குது, ஒரு எக்ஸ்போனென்ஷியல் டேர்மும் காஸ் டேர்மும் எனக்கு மல்டிப்ளிகேஷன்ஸில் இருக்குது அப்படின்னா எனக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா பாருங்கள், இன்டெகிரல் 0லேருந்து இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் காஸ் பிஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இப்படி இருந்துச்சுன்னா அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இதுதான் எனக்கான ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவை இந்த டேர்ம் கூட கம்பேர் பண்ணி பாருங்களேன். 0லேருந்து இன்ஃபினிட்டி லிமிட்ஸ் சேம் எனக்கு அதே லிமிட்ஸ் தான் இருக்குது. e பவர் மைனஸ் ஏஎக்ஸ் இங்கேயும் சேம் எனக்கு e பவர் மைனஸ் ஏஎக்ஸ்ன்றதா இருக்குது. காஸ் பிஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் எனக்கு இங்கே பிக்கு பதிலாக எஸ் இருக்குது. அதர்வைஸ் சேம் ஈக்குவேஷன் தான் இங்கே இருக்க போகுது. ஸோ இந்த ஃபார்முலாவை டேரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம் தானே. ஒன்றுமே இல்லை, பிக்கு பதிலாக எஸ் இருக்குது, அவ்வளோதான். அதை மட்டும் சேஞ்ச் பண்ணோன்னா முடிஞ்சு. அப்போது சேஞ்ச் பண்ணிக்கலாமா? இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கலாம், ஏ பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏக்கு பதிலாக இங்கேயும் ஏ தான் இருக்குது, பிக்கு பதிலாக இங்கே எஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏ பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் ஸ்கொயர். இதுதான் நம்மளுடைய ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன். கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ நமக்கு இதோட ப்ராப்ளம் ஸ்டாப் ஆகலை. இங்கே ஒரு டேர்ம் நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா
applying the inverse form. Applying the inversion formula. Inversion formula நமக்கு தெரியும் இல்லையா? Inversion formula நம்ம அப்ளை பண்ண போகிறோம். Inversion formulaக்கு நம்ம f of xன்றது தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அப்போ எனக்கு 2/πன்றது அப்படியே இருக்குமா? இன்டெக்ரல் 0 to infinity. இங்கே வந்து f of x தான் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். பட் இங்கே வந்து நான் எதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறேன்? இந்த டேர்மை நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறேன். அதனால் fc of e power minus ax நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். into cos sx into ds. எஸ்ஸை பொறுத்து நான் இன்டெகிரேட் பண்ணுறேன். பிகாஸ் எஸ் எல்லாமே எலிமினேட் பண்ணி எனக்கு எக்ஸ் மட்டும் இருக்கணும். சரிங்களா? ஓகே ஃபைன். தென் இப்போது இதுலேருந்து நமக்கு வேல்யூஸ் தெரியும் இல்லையா? 0 to infinity fc of e power minus axக்கு இப்போ நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதை எடுத்து நான் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஓகே, a by a square plus s squared into cos sx into ds. இதில் பார்த்தோம் அப்படின்னா ரூட் ஆஃப் 2/π இருக்குது இல்லைங்களா? அதுவும் கான்ஸ்டன்ட் டேர்ம் தான். இந்த ஏன்றது கான்ஸ்டன்ட் டேர்ம் தான். ஸோ நான் அதையும் வெளில எடுத்துக்கிறேன், இதையும் வெளில எடுத்துக்கிறேன். அப்போது இங்கே ரூட் 2/π இருக்குது, இன்னொரு ரூட் 2/π இருக்குது. மல்டிப்ளை பண்ணோன்னா 2/πன்னு கிடைக்கும். இந்த ஏயை நான் வெளில எடுத்துக்கிறேன். ரிமைனிங் டேர்ம்ஸ் என்னென்ன இருக்கும்? இன்டெக்ரல் 0 to infinity cos sx by s square plus a square into ds. கரெக்டா? இப்போ நமக்கு கொஸ்டின்ஸில் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா cos sx by a square plus s square into dx. அப்போ நமக்கு இதுதான் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. கரெக்டாக இதை தான் நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த டேர்ம் மட்டும் நான் அந்த சைடு கொண்டு போய்கிட்டேன், எனக்கு ஆன்சர் கரெக்ட் வந்துடும் இல்லையா? ஸோ அந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க 2 அந்த சைட் பண்ண டிவிஷனில் வரும், இங்கே டிவைடில் இருக்க பை அந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளிகேஷன்ஸில் வரும். அப்போ π/2a into f of x equal to 0 to infinity cos sx by s square plus a square into ds. அவ்வளோதான், நமக்கு ப்ரூஃப் ஆகிடுச்சு. ஓகேவா? அவ்வளோதான். நமக்கு கொஸ்டின்ஸில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஃபைண்ட் த ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இந்த ஃபங்க்ஷன் மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னாலும் செஞ்சுருவீங்க. இந்த ஃபார்முலா தெரியும், ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஃபைனல் சொல்யூஷன் வந்துடும். சப்போஸ் இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ரெடியூஸ் தட் திஸ் டேர்மாக ரெடியூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கனாலும் ஒன்றுமே இல்லை. இதுக்கு இன்வர்ஷன் ஃபார்மில் மட்டும் நம்ம அப்ளை பண்ணோன்னா போதும், நமக்கு இந்த கொஸ்டின்ஸ் இந்த டேர்ம்ஸ் நமக்கு ரெடியூஸ் ஆகி வந்துடும். சரிங்களா? அவ்வளோதான்ப்பா. இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்னால் என்ன, அதுக்கான டெஃபினிஷன்ஸ், ஃபார்முலாஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம்க்கான ஃபார்முலாஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஃபோரியர் சைன் சீரீஸ்க்கான ஃபார்முலாஸும் பார்த்துட்டு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்க்கான ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளமும் ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம்க்கான ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளமும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். கொசைனுக்கு சொன்னோம் பார்த்தீங்களா, சேம் இதே ஃபார்மெட்டு தான் நமக்கு சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க அப்படின்னாலுமே சேம் இதே ஃபார்மெட்டில் தான் நம்ம ப்ராப்ளம் அட்டென்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நமக்கு 4th யூனிட் வந்து முடியுது. இன்னையோட நமக்கு 4th யூனிட் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு நான் அதில் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி ப்ராப்ளம்ஸ் ரேராக தான் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் இதிலேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சப்போஸ் வந்துருச்சுன்னா நாங்கள் என்ன மேம் பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நம்மளோட டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ப்ராப்பர்ட்டிஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸுமே கூட உங்களுக்கு நான் டெஸ்ட் பேஸில் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ சீக்கிரமாகவே ஜாயின் பண்ணி உங்களோட ப்ராக்டிஸஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக தான் நான் வந்துட்டு டெய்லி டெஸ்ட்டுன்றதை அலாட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாமே வந்து வீக்லி 3 டெஸ்ட்டுன்னு சொல்லும்போது நம்ம டைமுக்குள்ளே முடிக்க முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடு இருப்பீங்க. அதனால் உங்களுக்காக தான் நம்மளுடைய இந்த டெய்லி டெஸ்ட் பேட்ச்ன்றது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களோட ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் 5th யூனிட்டை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.